தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் இந்த வார உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதல் செய்தி என்ன தெரியுமா? அமெரிக்காவில் எப்படி நம்ம சாதாரணமாக சாப்பாடு போட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சா கொதிக்குது, அந்த மாதிரி அமெரிக்க மக்கள்லாம் கொதிப்படைஞ்சிருக்காங்க அமெரிக்காவில். காரணம் என்ன? அமெரிக்காவுடைய இராணுவ ரகசியங்கள் கசிந்து விட்டது. எப்படி கசிந்தது? நாமெல்லாம் எப்படி நம்ம ஒரு வாட்ஸ்அப் ஆரம்பித்து நம்ம ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு விஷயத்தை விவாதிப்போம், அந்த மாதிரி அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் உயர் அதிகாரிகள்லாம் அந்த குரூப்புக்கு, அதில் உயரதிகாரி யார் அப்படின்னா துணை அதிபர் ஜேடி வான்ஸ். அந்த அளவில் மிகப்பெரிய இராணுவ அதிகாரிகள்லாம் அந்த குரூப்பில் இருக்காங்க. வாட்ஸ்அப் கிடையாது, அதற்கு பேர் சிக்னல் என்ற ஆப் அமெரிக்காவில் பயன்படுத்துகிறாங்க. அதில் தெரியாமல் ஒரு பத்திரிகையாளரையும் சேர்த்து விட்டார்கள். எது தொடர்பான ரகசியங்கள் கசிந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஏமன் நாட்டு மேலே தாக்குதல் நடத்த தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சிக்னல் அப்படிங்கிற ஆப்பில் தாக்குதல் ஏமன் நாட்டில் எங்கே நடைபெற போகுது, மாதிரியான தாக்குதல் எந்த நேரத்தில் நடைபெற போகுதுங்கிற முழு தகவலையும் அந்த சிக்னல் என்கிற ஆப்பில் அவர்கள் பகிர்ந்து வருகிறார்கள். அட்லாண்டிக் அப்படிங்கிற ஒரு மேகசினுடைய எடிட்டர் இன் சீஃபை அந்த சிக்னல் சேட்டில் இணைச்சிருக்காங்க. அவர் பார்க்குறாரு, என்னடா இது நம்மளை போய் இணைச்சிருக்காங்க, இவ்வளோ உயர் அதிகாரிகள்லாம் இருக்காங்களே, இது உண்மையான குரூப்பா அல்லது நம்மளை யாராவது ஏமாத்துறாங்களா? சரி, என்னெல்லாம் தகவல் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏமன் நாட்டு மேலே ஹூத்தி என்ற குழு மீது தாக்குதல் நடத்த போவதாக தகவல் வருகிறது. எவ்வளோ நேரத்தில்னு பார்த்தா இன்னும் 2 மணி நேரத்தில் தாக்குதல். சரி, உண்மைதானா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சூப்பர் மார்க்கெட் வெளியே தன்னுடைய காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு பார்க்கிங்லேருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். கரெக்டாக 2 மணி நேரம் பொறுத்து சொன்ன மாதிரி தாக்குதல் நடத்திவிட்டது. செய்திகளில் பிரேக்கிங் நியூஸாக வந்ததும் இவர் அதிர்ச்சியாகிவிட்டார். இது உண்மையான குரூப்பு தான், அமெரிக்காவின் துணை அதிபரும் இதில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், இந்த தகவலை வெளியிட்டார். பாருங்க, எவ்வளவு பெரிய முக்கியமான இராணுவ ரகசியங்கள், அதை எவ்வளவு கேர்லெஸ்ஸாக கையாண்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குறார். அமெரிக்க துணை அதிபர் என்ன சொல்கிறாரு, இந்த தாக்குதலை நாம் செங்கடலில் நடத்த வேண்டாம், 1 மாதம் தள்ளி போடலாம். காரணம், சுயஸ் கால்வாயில் அமெரிக்காவுடைய கப்பல் 3% தான் போகுது, ஐரோப்பாவுடைய கப்பல்கள் 40% போகுது. இந்த தாக்குதல் ஐரோப்பாவுக்கு தான் லாபம், நமக்கு என்ன லாபம், ஐரோப்பா கிட்டேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? இப்படியாக அந்த கான்வர்சேஷன்ஸ், அந்த தகவல்கள் தொடர்வதாக அவர் வெளியிட்டு விட்டார். அமெரிக்காவே அதிர்ந்து விட்டது. ட்ரம்ப்புக்கும் கோபம் வந்து விட்டது. ட்ரம்ப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அட்லாண்டிக் என்கிற ஒரு மேகசின் பெருசாக ஓடவே இல்லை, அதற்கு ஒரு சக்தியே கிடையாது, இதை ரொம்ப பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி. அங்கே உள்ள மக்கள்லாம் என்ன கேட்குறாங்களோ, அது ஓடுறது ஓடாவது 2ஆம் பட்சம். இவ்வளோ பெரிய இராணுவ ரகசியங்கள் வெளியே கசியலாமா? இது யாரை தாக்க போகிறோமோ அவர்களுக்கு தெரிந்தால் நிலைமை என்ன ஆகி இருக்கும்? இதுபோல் எவ்வளவு இராணுவ ரகசியங்கள் கசிந்தது. பத்திரிகையாளரை நீங்கள் தெரியாமல் இணைத்து விட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும்? வெள்ளை மாளிகை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுவும் துணை அதிபர் இருக்கார், அதிபரை குறிப்பிட்டும் பேசுகிறார். இதெல்லாம் ரகசிய தகவல்கள். நீங்கள் ரகசியமாக வைத்து இந்த தகவலை நேஷனல் ஆர்கைவ்ஸ், தேசிய காப்பகத்தில் நீங்கள் ஒப்படைக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த சிக்னல் சேட்டில் டெம்பரரியாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் ஃபார்ம் பண்ணியிருக்க மாதிரி, அது 1 மாதத்தில் தானாகவே அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் அழிந்து போகிற மாதிரி பண்ணியிருக்கீங்க. இது தேச விரோத செயல் என்ற மாபெரும் குற்றச்சாட்டுக்கு ட்ரம்ப் அரசு உள்ளாகி இருக்கிறது. எதிர்க்கட்சியான டெமோக்ராட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் பதவி விலக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பத்திரிகையாளர் விடாபிடியாக, என் மீது எந்த தவறும் கிடையாது, என்ன அவங்க அழைத்து சேர்த்ததால் தான் நான் சேர்ந்தேன், தவறு செய்தவர்கள் அந்த பக்கம் இருக்கிறார்கள், அரசு பக்கம் இருக்கிறார்கள் என்று இந்த இராணுவ ரகசியங்கள் கசிந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய தீவு எது தெரியுமா? கிரீன்லாந்து தான். அதாவது கடுங்குளிராக இருக்கும். அது இப்போ டென்மார்க் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சமீபத்திய செய்தி என்னென்னா, அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றிலிருந்து கிரீன்லாந்தை டென்மார்க் எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பேசி வரார். அந்த வகையில் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் கிரீன்லாந்து சென்றிருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்னென்னா, டென்மார்க் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை கூப்பிடவே இல்லையே, கூப்பிடாமல் எப்படிங்க, ஒரு நாட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது, நாங்கள் கூப்பிடாமலே நீங்கள் அங்கே வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அமெரிக்கா என்ன சொல்லுது, நீங்கள் கிரீன்லாண்டை பார்த்துக்கிற விதத்தில் பார்த்துக்கல, மக்கள்லாம் உங்களால் வெறுப்பில் இருக்காங்க, அமெரிக்காவுக்கு விற்றுருங்க, அவங்க அமெரிக்க குடிமக்களாகத்தான் விரும்புகிறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. டென்மார்க் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை கிடையாது, அது கனிம வளம் நிறைந்த பகுதி, அது மேலே தான் உங்களுக்கு எப்படி உக்ரைன் கிட்ட நீங்கள் உதவி செஞ்சுட்டு பேரம் பேசுகிறீங்களோ அந்த மாதிரி எங்ககிட்ட எதுவுமே செய்யாமல் அப்படியே ரியல் எஸ்டேட் மாதிரி விலைக்கு வாங்கணும்னு சொல்லி பார்க்குறீங்க. ட்ரம்ப் என்ன தான் ரியல் எஸ்டேட் அதிபராக இருந்தால் கூட
அவர் இப்போ நாட்டின் அதிபராக இருக்கார், அதனால் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, எங்களுடைய ஒப்புதலே கிடையாது அப்படின்னு சொல்லி டென்மார்க் சொல்ல, கிரீன்லாந்தில் வசிக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க என்ற ஒரு கேள்வி எழுந்தது. முதல்ல ஜேடி வான்ஸும் அவருடைய மனைவியும் கிரீன்லாந்து மக்களை சந்திக்கிறதா இருந்தது. ஆனால் அந்த ப்ரோக்ராம் திடீரென ரத்து செய்யப்பட்டு இராணுவ முகாமிற்கு மட்டும் சென்று வந்து விட்டார்கள். டென்மார்க் என்ன சொல்கிறாங்களா, கிரீன்லாந்து மக்களே அதிருப்தியில் இருக்காங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி நீங்கள் கிரீன்லாண்டை எடுத்துக்க முடியாது, அது எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அதனால் மக்கள் வெறுப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் அமெரிக்க துணை அதிபர் அங்கே மக்களை சந்திக்காமல் இராணுவ வீரர்களை மட்டும் சந்தித்து திரும்பி சென்றிருக்கிறார். கிரீன்லாந்தை கொடுக்கும் எண்ணம் எங்களுக்கு அறவே இல்லை என்று டென்மார்க் சொல்ல, உறுதியாக நாங்கள் வாங்கி விடுவோம் என்று அமெரிக்கா சொல்லி வருகிறது. நீர்வீழ்ச்சி போல தண்ணி கொட்டி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, பயங்கரமான நிலநடுக்கம், அதாவது பூகம்பம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோல்ல 7.7 பதிவாகி இருந்தது. எந்த இடத்துல அங்கே பாருங்க, மியான்மர் மற்றும் தாய்லாந்து பகுதியில், இந்தியாவுக்கு பக்கத்தில் மியான்மர், மியான்மருக்கு பக்கத்தில் தாய்லாந்து, 2 இடத்துலையும் கடுமையான பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 7.7 என்பது சாதாரணம் கிடையாது. ஆயிரக்கணக்கில் மக்கள் இறந்து விட்டார்கள். இன்னும் ஆயிரக்கணக்கில் இடிபாடுகளுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். 30 அடுக்கு மாடியெல்லாம் சீட்டுக்கட்டு போல் சரிந்தது. அங்குள்ள ஸ்விம்மிங் பூலில் தண்ணி அப்படியே ஆடி வெளியே வந்து கொட்டும் காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். மக்கள்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஆஸ்பத்திரியில் இருக்க பேஷண்ட் எல்லாம் வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சாலைகளில் பிரசவம் பார்க்கும் அவல நிலை அங்கே ஏற்பட்டுள்ளது. கடுமையான பாதிப்பு. 2 நாடும் வித்தியாசமான நாடு. மியான்மர் என்பது முன்பு பர்மா என்று அழைக்கப்பட்டது. தற்பொழுது அங்கே இராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது. சீனாவோடு அவங்க நெருக்கமாக இருக்காங்க. பெரும்பாலும் எந்த வெளிநாடுகள்கிட்டையும் அவங்க உதவி கேட்குறதே கிடையாது. அவங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உள்நாட்டு போர் வேற, புரட்சி படை ஒரு பக்கம் இருக்குது. அப்படிப்பட்ட நாடு வெளிநாடுகள்கிட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க, அவசர நிலை அறிவிச்சிருக்காங்க. இந்தியா நம்ம நாட்டிலேருந்து ஒரு மீட்பு படையை அங்கே அனுப்பியிருக்கோம். அதே போல் சீனாவும் ரஷ்யாவும் அனுப்பியிருக்கிறது. மோப்ப நாய்கள்லாம் வந்திருக்கு வெளிநாடுகள்லேருந்து. காரணம் என்ன, இடிபாடுகளுக்கு நடுவில் சிக்கி இருக்கும் மக்களை எப்படியாவது மீட்க வேண்டும். ஆனால் இது சாதாரணமாக காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிக்டர் அளவுகோல்ல 7.7 என்றால் கிட்டத்தட்ட உச்சம்தான். சேதம் மிக அதிகமாக இருக்கும். இன்னும் தோண்ட தோண்ட பிணங்கள் வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மியான்மர். பக்கத்து நாட்டிலையும் அதனுடைய தாக்கம் இருந்தது. பூகம்பம் வந்ததிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டருக்கு அளவில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அதை தாண்டியும் சேதங்கள் இருக்குது. ஆஃப்டர் ஷாக்ஸ் என்று அழைப்பார்கள். ஒரு பூகம்பம் வந்துட்டு போச்சுன்னா நில அதிர்வுகள் வந்து கொண்டே இருக்கும். தாக்கத்தை நாம் எப்படி உணரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க, பூமியிலிருந்து உள்ள ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் பல அணுகுண்டுகள் வெடித்தால் எப்படி இருக்கும், அதுபோல அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது இந்த பூகம்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாய்லாந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக இருப்பாங்க. நம்ம தமிழகத்திலிருந்து நிறைய பேர் தாய்லாந்து போயிட்டு வர்றதா இருக்காங்க. நிறைய பேர் சிக்கி கொண்டார்கள். இடிபாடுகளில் சில பேர் சிக்கி இருக்கிறாங்க, அதிர்ச்சியில் சில பேர் சிக்கி இருக்கிறாங்க. ஏன்னா சீட்டுக்கட்டை போல் அங்கே கட்டிடம் சரியும் காட்சிகளை பார்த்து மக்கள்லாம் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். மியான்மரிலும் தாய்லாந்திலும் மீட்பு பணி நடைபெற்று இருக்கிறது. சேதத்தை கணக்கிடவே சில மாதங்கள் ஆகலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் சில சுவாரஸ்ய செய்திகளை பார்த்து விடுவோம். சூடான் தலைநகர் கார்டூமில் ராணுவத்தின் தாக்குதலால் தாக்குப்பிடிக்க முடியாத துணை ராணுவத்தினர் ஆற்றை கடந்து வெளியேறும் காட்சியை கடந்த புதன்கிழமை ராணுவம் வெளியிட்டுள்ளது. சூடானின் கார்டூம் நகரில் துணை ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை ராணுவம் கைப்பற்றியதை கடந்த புதன்கிழமை பொதுமக்கள் வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்தனர். சூடானில் துணை ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்து மீட்கப்பட்ட அதிபர் மாளிகை, விமான நிலையங்களை கடந்த வியாழக்கிழமை ராணுவ தளபதி பார்வையிட்டார். விமான நிலையத்தில் தரையில் விழுந்து வணங்கி வீரர்களுடன் கொண்டாடினார். நாட்டில் கொல்லப்பட்ட புரட்சி பாடகர் டெல்கட் இடங்கோவுக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை ஆயிரக்கணக்கானோர் ஊர்வலம் சென்று அஞ்சலி செலுத்தினர்.
ஜப்பானின் டோக்கியோ நகரில் செர்ரி பூக்கள் மலர்ந்திருப்பதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். ஏரிகளில் படகு பயணம் செய்தும் குடும்பத்தோடு அமர்ந்து உணவு உண்டும் வார விடுமுறையை கொண்டாடினர். பாகிஸ்தானின் கராச்சி நகரில் ரம்ஜானை வரவேற்று கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டன. தெருக்கள், மைதானங்கள் என கிடைக்கும் இடங்களில் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடி பரிசுகளை வென்றனர். தைவானின் அலிசன் நகரில் பாரம்பரிய நீராவி என்ஜின் ரயிலில் சுற்றுலா பயணிகள் பயணித்து இயற்கை அழகை ரசித்ததோடு செர்ரி மலர்களையும் கண்டு மகிழ்ந்தனர். அரேபியாவின் மெக்கா நகரில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி தொழுகை நடத்தினர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். சிரியாவின் குவாமிஸ்லி நகரில் 20 லட்சம் போதை மாத்திரைகளை குர்திஸ் அதிகாரிகள் கடந்த புதன்கிழமை கைப்பற்றினர். நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பவர் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட ரஷ்ய பத்திரிகையாளர். இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பார்டர் ஏரியாவில் வேலை செய்கிறாங்க. அவங்க மேலே தாக்குதல் நடத்தி அவங்க கொல்லப்பட்டதாக ஒரு தகவலும், கன்னி வெடியில் சிக்கி அவங்க உயிரிழந்ததான் இன்னொரு தகவல் இருக்குது. அவங்க கேமராமேனுக்கும் பலமாக அடிபட்டிருக்கு. ரஷ்யாவை சேர்ந்தவர்கள். பத்திரிகையாளர்கள் 2 போர்க்களத்திலும் கொல்லப்படுவது வழக்கமாக ஆகிவிட்டது. இஸ்ரேல் காசா போர்க்களத்திலும் சரி, அதே போல் உக்ரைன் ரஷ்யா போர்க்களத்திலும் சரி. இந்த போரில் லேட்டஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் 3 ஆண்டுகளுக்கும் மேலே நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த தருணத்திலும் நடைபெற்று வருகிறது. 2 வகையான அமைதி ஒப்பந்தம் இருக்குது. அமைதி ஒப்பந்தம் ஒன்று அமெரிக்கா போட்டது என்ன அப்படின்னா, எண்ணெய் கிடங்குகள் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் இருக்குது. 2வதாக பிளாக் சி என்ற ஒரு இடம் இருக்கிறது. இது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒட்டி அமைந்திருக்கிறது. அங்கு பயணிக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒரு மாதம் ஒப்பந்தம். 2 ஒப்பந்தங்களும் அமலில் இருக்குது. இது தவிர 2 பேரும் பரஸ்பரமாக தாக்குதல் நடத்தி கொள்கிறார்கள். ட்ரோன் தாக்குதலும் நடைபெறுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, உக்ரைனில் அமைதி திரும்பணும்னா ஐநா நிர்வாகம் செய்யணும், பிறகு தேர்தல் நடத்தணும், அதற்கு பிறகு தான் நிரந்தர அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. அமெரிக்கா இதை நிராகரிச்சிட்டாங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல் சாசனம் என்ன சொல்லுதோ அவங்க அந்த மாதிரி செய்வாங்க, அது நீங்கள் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கிறதால நிரந்தர அமைதி சாத்தியமா, ஜெலன்ஸ்கி இருக்கும் வரையில் புதின் அதற்கு ஒப்புக்கொள்வாரா என்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. ஈரானுக்கு எதிரிகள் என்றால் அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும். அமெரிக்காவை விட இஸ்ரேல் தான் பயங்கரமான எதிரி. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீங்கள் இந்த திரையில் பார்க்கலாம். அவங்களுடைய அண்டர் கிரவுண்ட், அதாவது சுரங்கப்பாதையில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆயுத கிடங்கின் காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட இவ்வளவு ஏவுகணைகள் தயாராக இருக்குது. அண்டர் கிரவுண்டில், அதாவது இதை ஒரு சிட்டி என்று அழைக்கிறார்கள், அண்டர் கிரவுண்டில் சுரங்கத்தில் ஒரு நகரமே இருப்பதை போல் நாங்கள் ஆயுதங்கள் வைத்திருக்கிறோம், ஜாக்கிரதை என்ற செய்தியை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் ஈரான் சொல்லி வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதாவது போர் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, ஈரான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய டனலில் கேமரா அப்படியே மூவ் ஆகிறது. அவங்களுடைய மிசைல்ஸ் எல்லாம் அங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒருவேளை வெளியே இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டால், இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்கினால், அங்கே குண்டு விழுந்தால் எல்லாமே வெடித்து சிதறும் அபாயம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்ல, இன்னொரு தரப்பினர் ஈரான் இதெல்லாம் யோசிக்காமலா வீடியோ வெளியிட்டு இருப்பார்கள் என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பொறுத்தவரை அணு ஆயுதம் ஈரானிடம் சிக்கிவிடக்கூடாது என்பதில் மிகவும் மும்முரமாக இருக்கிறார்கள். பொருளாதார தடை நிறைய விதித்து வருகிறார்கள். ஒரு பதட்டமான சூழல் இருக்கு. ஈரானை பொறுத்தவரை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஹூத்தி குழு, ஹெஸ்புல்லா குழு, இதுக்கெல்லாம் ஆயுதம் சப்ளை செய்கிறாங்க என்ற குற்றச்சாட்டு. ஈரானுடைய ப்ராக்ஸி தான் அவங்க, ஈரானுடைய மறுவுருவம் தான் அவங்க. ஈரான் நேரில் வராமல் அவங்கள வச்சு இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்லி வருகிறது. அந்த பாலைவன பூமியில் எப்பொழுது அமைதி திரும்பும் என்றும் அனைவரும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
இஸ்ரேல் காசா மீது மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. இந்த லேட்டஸ்ட் தாக்குதலில் கடந்த சில தினங்களில் மட்டும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பலர் காயமடைஞ்சிருக்காங்க. காசாவை முழுவதுமாக கைப்பற்ற விரும்புகிறதா இஸ்ரேல் என்று பேசி வருகிறார்கள். அது மட்டும் இல்லை, காசாவில் காட்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னா, அங்கே மக்கள் பசியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் காசா உள் நுழைய இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை. இஸ்ரேலுக்கு எதிராகவே, அந்த அரசாங்கத்துக்கு எதிராகவே அந்த நாட்டு மக்கள் சிலர் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பணைய கைதியை முழுசாக மீட்கல, இன்னும் 59 பணைய கைதிகள் ஹமாஸ் வசம் இருக்கிறாங்க, அதுக்குள்ளே ஏன் தாக்குதலை நீங்கள் மீண்டும் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு அவங்க அரசுக்கு எதிராக, பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னொரு பக்கம் காசாவில் காட்சிகள் பரிதாபமாக இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் உள்ள வரல. பசி ஒரு பக்கம், மக்களுக்கு உணவு கிடைக்கவில்லை, ஸ்கூல்ஸ் எல்லாம் செயல்படலை, ஆஸ்பத்திரிகள்லாம் குண்டு வீச்சால் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது. 50,000 பேர் ஏற்கனவே மரணிச்சிருந்தாங்க. இந்த முறை 1000 பேர். தற்காலிகமாக தான் போர் நிறுத்தது, மீண்டும் போர் வந்ததுனால இந்த முறை ஒரு 1000 பேர், மொத்தம் 51,000. அது மட்டும் இல்லை, இடிபாடுகளில் சிக்கி காணாமல் போனவர்கள் ஒரு 10,000. மொத்தத்தில் பார்த்தா 61,000 பேருக்கு மேலே காசாவில் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் ஒரு பக்கம் காசாவில் தாக்குதல் நடத்தி வருகிறது. அமெரிக்கா ஒரு பக்கம் ஏமன் நாட்டில் உள்ள ஹூத்தி குழுக்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேல் இன்னொரு பக்கம் லெபனான் மீதும் சிரியா மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த பகுதியே போர் சூழலாக, முழுவதுமாக போரால் சூழப்பட்ட பூமியாக காட்சியளிக்கிறது. உலகத்தில் தற்பொழுது 2 போர்கள் நடைபெற்று வருகிறது. ஒன்று ரஷ்யா உக்ரைன் போர். ரஷ்யாவிற்கு துணையாக வடகொரியா அதிபர் நிற்கிறார், கிங் ஜாங் உன். சுமார் 11,000 இராணுவ வீரர்களை அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. இதில் 4,000 பேர் கொல்லப்பட்டிருக்கான்னு உக்ரைன் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் போர்க்களத்தில் அப்படியே வந்தோம் அப்படின்னா, அது இஸ்ரேல் ஹமாஸ் போர். இஸ்ரேலில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. காசாவில் 50,000க்கு மேல் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். போர்க்களத்தில் எம்மாதிரியான கருவிகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்பது மிக முக்கியம். இப்போ பாருங்கள், வடகொரிய அதிபர் ஒரு சில கருவிகளை பார்வையிடுகிறார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு போர் ட்ரோன்கள். இந்த ட்ரோன்கள் பிரம்மாண்டமாக இருக்கின்றன. அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸ் என்று அழைப்பார்கள் இல்லையா, போர் விமானங்கள். அந்த போர் விமானங்களை விட சைஸில் பெருசாக இருக்குது. ஆள் இல்லாத போர் விமானம் இது. ட்ரோன், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வேலை செய்யும், செயற்கை நுண்ணறிவை கொண்டு அதுவே தாக்குதல் நடத்தும். போர்க்களம் எவ்வளவு ஆபத்தாக மாறுகிறது பாருங்கள் என்று உலக போர் வல்லுநர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். வடகொரியா கிட்ட எப்படி இவ்வளோ பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வருது என்று தென்கொரியா என்ன சொல்கிறாங்க, இல்லை இது வடகொரியா தயாரிச்சதாக இருக்காது. வடகொரியா 11,000 பேர் ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா உக்ரைன் போர்க்களத்தில், அதற்கு பதிலாக ரஷ்யா இவர்களுக்கு இந்த பயங்கர ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் அதிபர் கிங் ஜாங் உன் பார்வையிடுவதாக எங்களுக்கு தெரிகிறது. இவங்க ஆள் சப்ளை பண்ணுறாங்க, அதற்கு பதிலாக அவங்க இவங்களுக்கு நவீன ட்ரோன்களை சப்ளை பண்ணுறாங்க. வடகொரியா ஒரு அணு ஆயுத நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பத்திலிருந்து ஏற்கனவே இருந்த நெருக்கம் ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் ரொம்ப அதிகமாக ஆகிவிட்டது. புட்டின் வடகொரியாவே வந்தார். அங்கே நிறைய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடப்பட்டன. 2 பேரும் நட்பு நாடுகளாக இருக்கிறார்கள். வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகவே ஆகாது. 2 பேரும் எதிரி நாடுகள். தென்கொரியா வடகொரியாவுடைய அண்டை நாடு. அந்த தென்கொரியா அமெரிக்கா பக்கம். இதனால் வடகொரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நாட்டின் சப்போர்ட் தேவைப்படுகிறது. ரஷ்யாவுடன் மிக நெருக்கமாக இருக்கும் நேரத்தில் தான், போர்க்களம் உலகத்தில் சூடு பிடிக்கும் நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய நவீன ட்ரோனை அதிபர் கிங் ஜாங் உன் பார்வையிடும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் சில சுவாரஸ்ய செய்திகளை பார்த்து விடுவோம். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் செர்ரி பூக்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுத்து வருகின்றன. அங்கு உள்ள தேசிய பூங்காவில் 70 விழுக்காடு செர்ரி மரங்கள் பூத்து குலுங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதால் உள்ளூர் மக்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் ஏராளமானோர் குவிந்து செல்ஃபி எடுத்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். பிராசிலியா நகரில் அடைத்து வைக்கப்பட்டு கைப்பற்றப்பட்ட பச்சை மஞ்சள் நிற மக்காவ் கிளிகளை அதிகாரிகள் கைப்பற்றி கடந்த வெள்ளிக்கிழமை வனப்பகுதியில் சுதந்திரமாக பறக்கவிட்டனர்.
இஸ்தான்புல் மேயர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேயர் கைதை தொடர்ந்து அவரது வழக்கறிஞரும் கைது செய்யப்பட்டதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை பொதுமக்கள் முன்னெடுத்துள்ளனர். நீதி அமைதியானால் பொதுமக்கள் பேசத் தொடங்குவார்கள் என்று முழக்கங்களை எழுப்பி மேயரை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். Denizli Büyükşehir Belediye Başkanımız Bülent Nuri Çavuşoğlu rengarenk kalmayı biliriz bu hayatın erbabıyız. பிரான்சின் செயின்ட் டிசியர் நகரில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற ஏர் ஷோவில் 2 போர் விமானங்கள் மோதி விபத்துக்குள்ளாயின.